இந்த வேளையில நாம் தேவனுடைய வார்த்தைக்காக ஒரு வேத வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கர்த்ததாமே இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோட பேசுவாராக. ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி. இந்த வேளையிலும் நாங்கள் உம்முடைய வசனத்தை வாசித்திருக்கிறோம். இதை தியானிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. இது தியானிக்கும் பொழுது ஆவியானவரே, எங்களை உம்முடைய வசனத்தின் ஆழங்களிலே அழைத்து செல்வீராக. உம்முடைய வசனத்தில் இருக்கிற அதிசயங்களை காணும்படியா எங்கள் கண்களை திறந்தருளுவீராக. இந்த வசனத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிற பாடங்களை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அபியாசப்படுத்த, அதை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் செயல்படுத்த உதவி செய்வீராக. அப்படியே நீ செய்வீரதுக்காக நன்றி. அடியனை மறைத்து நீ வெளிப்படுவீராக. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் வாசித்த வசனத்தை சற்று உன்னிப்பாய் கவனிப்போமாக. அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும்போது சொல்றாரு, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். யாரெல்லாம் தேவனால் பிறக்கிறார்களோ அவர்கள் உலகத்தை கட்டாயம் ஜெயிப்பார்கள். அப்ப தேவனால் பிறக்கிறவர்கள் யார் அப்படின்னா, 1ஆம் வசனத்தை சொல்றாரு, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவர்களிடத்திலும் அன்பு கூறுகிறான். அப்போ தேவனால் பிறந்த மனிதன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கணும். அவர்தான் நமக்கு நித்திய ஜீவனை அருளுகிறார். இயேசுதான் என் இரட்சகர். இயேசுதான் என் பாவத்தின் தண்டனையை தம்முடைய சரீரத்திலே சுமந்து கொண்டார். இயேசுதான் என்னுடைய பாவத்திற்காக கல்வாரி சிலுவையில மரித்தார். அவர் மரித்ததோடு நின்று விடவில்லை, அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றுக் கொண்டிருக்கிறார். மீண்டும் என்னை அழைத்து செல்ல வரப்போகிறார். இப்படி நம்ம அவரை விசுவாசிக்கணும். அப்ப இயேசுதான் என்னுடைய பாவத்தின் தண்டனையை சுமந்து கொண்டவர். அவர் தேவனால் எனக்கு அனுப்பப்பட்ட மேசியா. இப்படி நீங்க விசுவாசித்து, இயேசுவே நீங்க தான் என் வழி, நீங்க தான் என் சத்தியம், நீங்க தான் என் ஜீவன், நீங்க தான் என் இரட்சகர், எப்படி நீங்க விசுவாசிக்கும் போது நீங்க தேவனால் பிறக்கிறீர்கள். அப்போ தேவனால் பிறந்த மனிதன் என்ன செய்கிறான்? தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர்களிடத்தில் அன்பு கூறுறான். தேவனிடத்தில் அன்பு கூறுறான். தேவனால் பிறப்பிக்கப்பட்ட மற்ற சகோதர சகோதரிகளும் அன்பு கூறுகிறான். இப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, யாரெல்லாம் தேவனால் பிறந்திருக்கிறார்களோ அவங்க உலகத்தை ஜெயிக்கிறார்கள். உலகத்தை ஜெயிக்கிற அந்த காரியத்தை சொல்லிட்டு அடுத்தது இப்ப என்ன சொல்றாரு? என்ன சொல்ற வார்த்தையை கவனிங்க. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பிறப்பதும் விசுவாசத்தினாலே, உலகத்தை ஜெயிப்பதும் விசுவாசத்தினாலே. பிறப்பது ஆரம்ப காரியம், பிறக்கிறது. அது தேவன் மேல் வைக்கும் விசுவாசம். நாம் வைக்கணும். இயேசுதான் இரட்சகர்னு நம்பணும், விசுவாசிக்கணும். இயேசுவே என்னுடைய ஆண்டவர் என்று விசுவாசிக்கணும். இப்படி விசுவாசிச்சு நீங்க வந்தீங்கன்னா உடனே பிறந்துடுறீங்க. இப்போ பிறந்த மனிதன்ட்ட இன்னொன்னு ஒரு விசுவாசம் காணப்படுது. அந்த விசுவாசம் என் தேவனால் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்போ ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, தம்முடைய விசுவாசத்தை நமக்கு கொடுக்கிறார். தம்முடைய விசுவாசத்தை கொடுக்கிறவர் அந்த விசுவாசத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கிறது தெரியுமா? மகா பரிசுத்தமான விசுவாசம். யூதா அதனுடைய 3ஆம் வசனம், யூதா அதனுடைய 20ஆம் வசனம் வாசித்து பாருங்க. அங்கே மகா பரிசுத்தமான விசுவாசத்தை குறித்து யூதா பேசுகிறார். நமக்கு தேவன் நம்ம கையில
அந்த விசுவாசத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறாராம். பாருங்க 3 வசனத்தை கவனிங்க. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அப்ப இப்ப பரிசுத்தவான்ல மாறிட்டோம். மாறின உடனே ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? ஒரு மகா பரிசுத்தமான விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் யாருடைய விசுவாசம்? என்னுடைய விசுவாசம். அதுதான் யோவான் சொல்ற நம்முடைய விசுவாசம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்முடைய விசுவாசம் இருக்கு. இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டீங்க இல்லையா? இதுக்கு நீங்க போராடணும். என்ன செய்யணும்? அதுக்காக போராடணும். போராடணும்னு என்ன அர்த்தம்? அந்த விசுவாசத்துல பலப்படணும், அந்த விசுவாசத்துல வளரணும். இதுதான் அர்த்தம். அப்ப அந்த விசுவாசத்தை குறித்து அவர் இன்னும் சொல்லும்போது, நீங்களோ பிரியமானவர்களே, 20 வசனம், நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்றாரு. நல்லா கவனிங்க. நம்ம கையில தேவன் ஒரு விசேஷித்த காரியத்தை கொடுத்திருக்கு. அதுக்கு பேர் தான் மகா பரிசுத்தமான விசுவாசம். இது யாருக்கு ஸ்பெஷலா விசேஷமா கொடுக்கிறான்னு கேட்டீங்கன்னா, ரட்சிக்கப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு மாத்திரமே கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த விசுவாசம் நீங்க உலகத்துல இருக்க எல்லா மனிதர்களிடத்திலும் பார்க்கவே முடியாது. யாருடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மன்னிக்கப்பட்டதோ, யாருக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம் இருக்கிறதோ, யார் ஞானஸ்நானத்தின் மூலமாக இயேசுவை தரித்து கொண்டார்களோ, யார் ஞானஸ்நானத்தின் மூலமாக தேவ சபையிலே தேவனுடைய அங்கமாய் மாறிவிட்டார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு என் தேவனாகிய கர்த்தர் இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஜெயம். நல்ல கவனிங்க. இந்த கடைசி நாட்களிலே பிசாசு எதை கை வைக்கிறான் தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிற நம்முடைய விசுவாசத்தை தான். இந்த விசுவாசத்தை கை வச்சுட்டனா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை போச்சுன்னு அர்த்தம். அவனுக்கு தெரியும் நம்முடைய விசுவாசத்துக்குரிய வலிமை என்னன்னா, உலகத்தையே ஜெயிக்க முடியும். நம்முடைய விசுவாசம் பிசாசை ஜெயிக்க வைக்கும். நம்முடைய விசுவாசம் மாம்சத்தை ஜெயிக்க வைக்கும். நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்க வைக்கும். பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால்தான் நம்ம விசுவாசி என்று அழைக்கப்படுகிறோம். அந்த விசுவாசியை வீழ்த்துவதற்காக தான் பிசாசு பயங்கர தந்திரங்களை பயன்படுத்துறான். தந்திரமான காரியங்கள் எல்லாம் நுழைத்து நம்முடைய விசுவாசத்தை விட்டு நம்ம வலிவு போகும்படி செய்ய விரும்புகிறான். இந்த கடைசி நாட்கள்ல ஒன்று நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே சொன்ன வார்த்தை, மனுஷகுமாரன் வரும் பொழுது எதை காண்பது அரிதா இருக்குமா? விசுவாசி அல்ல, விசுவாசத்தை. கொஞ்சம் வாசிங்களேன். லூக்கா அதனுடைய 18 அதிகாரம் 7 வசனம் 8 வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். நல்ல கவனிங்க. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்துல என் ஆண்டவராகிய கர்த்தர் மிக வைராக்கியம் கொள்கிறவராயிருக்கிறார். இரவும் பகலும் அவரை நோக்கி ஜெபிக்கிற மக்களுக்கு தேவன் நிச்சயம் பதில் கொடுக்கிறார். ஆகிலும் என்ற வார்த்தையை பயன்படுத்தி சொல்றாரு, மனுஷகுமாரன் வரும் நாட்களிலே எத்தனை விசுவாசிகளுக்குள்ள விசுவாசம் இருக்கும் என்பது ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். விசுவாசிகள்னு பேர் வச்சா மட்டும் பத்தாது. நமக்குள்ளே தேவன் கொடுத்திருக்கிற அந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் பலப்பட்டு கொண்டே வரணும். அது மேலதான் நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ளணும். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எந்த நிலையில இருக்கிறது? நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? நீதிமான் பிழைப்பதே விசுவாசத்தினாலே அப்படின்னு சொன்னா கொஞ்சம் தப்பு. நீதிமான் தன் விசுவாசத்தினாலே பிழைப்பான். அல்லேலூயா. எப்படி பிழைப்பான் சொல்லுங்க? எப்படி பிழைப்பான்? தன் விசுவாசத்தினாலே. நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான் நம்ம சாதாரணமா சொல்லிடுவோம். சாதாரணமா சொல்லக்கூடாது. அதை இன்னும் கொஞ்சம் ஆழமா சொன்னா
என்ன சொல்லணும்? நீதிமான் தன் விசுவாசத்தினாலே பிழைப்பான். அப்படி இருக்க வசனம். ஆபக்குக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எந்த நீதிமானும் இரவல் வாங்கி விசுவாசத்தை வைக்க முடியாது. லோனுக்கு எடுத்துக்கலாம் விசுவாசம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. என் புருஷன் நல்ல விசுவாசத்துல இருக்காருங்க, அதனால நான் பிழைப்பேன் அப்படின்னா நீங்க பிழைக்க முடியாது. என் மனைவி பயங்கரமா விசுவாசத்துல இருக்க, நல்லா ஜெபிக்கிறா, அதனால உங்க குடும்பம் பிழைக்கும் அப்படின்னா கிடையாது. பாஸ்டர் நல்லா ஜெபிக்கிறார், அதனால விசுவாசி பிழைப்பானா கிடையாது. விசுவாசி நல்லா ஜெபிக்கிறாங்க, பாஸ்டர் பிழைச்சிருவார, பிழைக்க முடியாது. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. நீங்களும் நானும் அவர்கள் விசுவாசத்தினால தான் பிழைக்க போறீங்க. ஆமென். இப்ப புரிஞ்சுதா? விசுவாசத்தினுடைய மேன்மையை புரிஞ்சுட்டீங்களா? இந்த விசுவாசத்தினால நீதிமான் பிழைக்கிறான். விசுவாசத்தினாலே பிறந்தவன் அந்த விசுவாசத்திலேயே பலப்படுறான், பிழைக்கிறான், போராடி வெற்றி பெறுகிறான், உலகத்தையே ஜெயிக்கிற மனுஷனா மாறுறான். அல்லேலூயா. எனக்கு நீங்களும் நானும் உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். விசுவாசி ஒரு நாள் தோல்வி அடைய போறதே இல்லை. எது வரைக்கும் தெரியுமா? தன் விசுவாசத்தை காத்து கொள்வது வரைக்கும் விசுவாசி ஒரு நாளும் தோல்வி அடையவே மாட்டான். அப்ப நல்லா கவனிங்க, இந்த கடைசி நாட்கள்ல பிசாசு யூஸ் பண்ற தந்திரத்துல ஒரு முக்கியமான தந்திரம், நம்முடைய விசுவாசத்தை விட்டு நம்மள வலிவி போக செய்யணும். அதனாலதான் எபிரேய ஆக்கியோன் எழுதும் போது இந்த காரியத்தை ரொம்ப தெரிஞ்சுதான் எழுதுறாரு. பாருங்க, எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவும். நல்ல கவனிங்க, எபிரேய ஆக்கியோன் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். என்ன எச்சரிப்பு தெரியுமா? நமக்கு விரோதமா ஒரு பாவம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பாவங்கள் அல்ல, பாவம் சொல்றாரு. அவர் சொல்றாரு, நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற சாட்சிகள், இத்தனை விலையேற பெற்ற சாட்சிகள். யாரெல்லாம் இருக்கிறா? ஆபிரகாம் இருக்காரு, நோவா இருக்கிறாரு, ஏனோக்கு இருக்கிறாரு, யாக்கோபு இருக்கிறாரு, ஈசாக்கு இருக்கிறாரு, தாவீது இருக்கிறாரு, எல்லா பரிசுத்தவான்கள் இருக்காங்க. இவ்வளவு சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இவங்களா விசுவாச வீரர்கள், வீராங்கனைகள். இவர்களை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்குல்ல. அவர்களுடைய விசுவாசத்துல நம்ம பிழைக்க முடியாது, அவருடைய விசுவாசத்துல நம்ம ஜெயிக்க முடியாது. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்படின்னா நம்மை சுற்றிலும் என்ன இருக்குன்னு கவனிங்க. இவ்வளவு பெரிய சாட்சி இருந்தாலும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை, என்னது பாவங்கள் அல்ல, பாவம் சொல்லிட்டார், ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சிட்டாரு. இந்த பாவம் என்ன பாவம்? அவிசுவாசம் என்னும் பாவம். ஆகவேதான் எபிரேய ஆக்கியோன் இதை எழுதும்போது எவ்வளவு பாருங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். அவிசுவாசம் உள்ள ஒரு பொல்லாத இருதயம், இந்த அவிசுவாசமான பாவம் எவ்வளவு வஞ்சனை உள்ள தெரியுமா? இது ஒரு மனிதனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி விடும். கடினப்படுத்தி விட்டா உணர்வு போயிரும், உணர்வுல இருதயம் நீங்கிரும். அப்ப தேவனுடைய வசனத்துக்கு அவன் நடுங்க மாட்டான், பயப்பட மாட்டான். லாஸ்ட்ல என்ன ஆயிரும் தெரியுமா? ஜீவனுள்ள தேவனை விட்டு அவனை அந்த அவிசுவாசம் பிரித்து விடும். அதனால்தான் எபிரேயர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றாரு. இன்னைக்கு நல்லா கவனிங்க, நம்முடைய விசுவாசம் அவ்வளவு முக்கியமானது. ஆகவேதான் பிசாசு பயங்கர வேகமா நம்முடைய விசுவாசத்துக்கு விரோதமாய் செயல்பட விரும்புகிறான். அப்ப நம்முடைய விசுவாசத்தை குறித்து நமக்கு சில விஷயங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலை போல விசுவாசத்தை குறித்து பேசினவர் எவரும் இல்லை. அவ்வளவு நல்லா எழுதி வச்சிருக்கார். அவருடைய மகனை அழைக்கும் போது கூட எப்படி அழைப்பார் தெரியுமா? எப்படி அழைப்பார் கொஞ்சம் பாருங்களேன். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு. அவர் விசுவாசத்தை எவ்வளவு அழகா நமக்கு காட்டுறாரு பாருங்க. தன்னுடைய குமாரனாகிய தீமோத்தேயுவை அழைக்கும் பொழுது, அதாவது ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுவை அழைக்கும் பொழுது அவர் சொல்றாரு, விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே. ஏன்னா அவருக்கு தெரியும்
நம்ம ரட்சிக்கப்பட்டது விசுவாசத்தினாலே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ரட்சிக்கப்பட்ட உடனே தேவன் நமக்கு கொடுத்தது மகா பரிசுத்தமான விசுவாசம். அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை எந்த மனிதன் அதை போராடி அதுல பலப்பட்டு அதை உறுதிப்படுத்த அந்த மனிதனுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? விசுவாசத்தில் உத்தம குமாரன். தீமோத்திக்கு எவ்வளவு அற்புதமான ஒரு அப்ளாஸ், ஒரு வாழ்த்து கவனிங்க. புகழ்றாரு, சொல்றாரு, என் மகனே நீ எப்படிப்பட்ட மகன் தெரியுமா? விசுவாசத்தில் உத்தம குமாரன். இன்னைக்கு இந்த தீமோத்தியிலிருந்தே நமக்கு தேவன் கொடுக்கப்பட்ட விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை 5 முக்கியமான காரியத்தை நம்ம தியானிக்க போறோம் தீமோத்தியின் மூலமாகவே. ஏன்னா இந்த தீமோத்திக்கு ஆரம்பிக்கும் பொழுது அட்ரஸ் பண்ணும்போது விசுவாசத்துல தான் ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ விசுவாசம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மகா பரிசுத்தமான விசுவாசத்தினுடைய வித்தியாசமான டைமென்ஷன்ஸ் நம்ம பார்க்கணும். ஆமென். அது எப்படிப்பட்ட விசுவாசம் என்பது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். முதலாவது காரியத்தை கவனிங்க. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற நல்ல ஆயுதம். இந்த விசுவாசம் முதல்ல எப்படிப்பட்டது என்று கவனிச்சீங்கன்னா 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அன்பே. நம்ம விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கணும் தெரியுமா? மாயமற்ற அன்பு. இது இணைந்திருக்க வேண்டும். சொல்றாரு, கற்பனை கொடுக்கப்பட்டது. அதனுடைய பொருள் என்ன? அதனுடைய நோக்கம் என்ன? சுத்தமான இருதயம். முதல்ல கவனிங்க, சுத்தமான இருதயம். ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கு என்ன இருதயம் கிடைச்சிருச்சு? சுத்தமான இருதயம். இப்ப சுத்தமான இருதயத்திலும் அடுத்தது நல் மனசாட்சியிலும். நல் மனசாட்சி எப்போ? நீங்க ஒரு உடன்படிக்கை பண்ணீங்க இல்லையா? என்ன உடன்படிக்கை அது? அதுக்கு பேர் பேதுரு என்ன சொல்றாரு? நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. ஞான ஸ்நானத்தின் மூலமாக இயேசுவோடு நீங்க நல் மனசாட்சி உடன்படிக்கை செஞ்சிட்டீங்க. கரெக்டா? இப்போ நல் மனசாட்சியிலும், ஏன்னா நம்ம மனசாட்சி இப்போ இயேசுவின் ரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டுருச்சு. இப்போ சுத்திகரிக்கப்பட்ட அந்த மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அப்போ இந்த மாயமற்ற விசுவாசம் இதோட கலருது, இதோட சேருது. சேரும் பொழுது என்ன பிறக்கணும்? அன்பு பிறக்கணும். இதுக்கு பேர் தான் மாயமற்ற விசுவாசம். இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிற விசுவாசத்துக்கு பேரு மாயமற்ற விசுவாசம். இதுல மாயம்னு ஒரு இடம் கிடையாது. நம்ம விசுவாசம் எப்படி இருக்கு? தேவன் கொடுத்திருக்க மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேன்மையை கவனிங்கள். எவ்வளவு அற்புதமான அந்த விசுவாசம் பாருங்க. இந்த மாயமற்ற விசுவாசம் ஏன் அதுக்கு மாயமற்ற விசுவாசம் தெரியுமா? இந்த விசுவாசம் பிறக்கிறதே ஒரு விதையினாலதான். சரி, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். கரெக்டா? தேவ வசனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதோட ஒப்பிடுகிறார்? விதையோடு ஒப்பிடுகிறார். மார்க் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. வசனம் என்னும் விதை. இப்போ இந்த விதை நமக்குள்ள போடப்பட்டிருக்கு. கரெக்டா? இந்த விதை, இந்த வசனம் என்னும் விதை, இது என்ன செய்யணும்? வளர்ந்து கனி தரணும் இல்லையா? இப்போ மற்ற விசுவாசம் என்று சொல்லப்படுது. அது எதுல இருந்து பிறக்குதுன்னு கேட்டீங்கன்னா வசனத்தினால்தான் பிறக்குது. ஹல்லேலூயா. இப்போ அந்த வசனத்தின் மேன்மையை கொஞ்சம் கவனிங்க. 1 பேதுரு அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனத்தை கவனிங்க. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. பேதுரு சொல்றாரு, நம்ம யாவரும் மீண்டும் பிறந்திருக்கிறோம். நமக்கு ஒரு மறுபிறப்பு கிடைத்திருக்கிறது. அது எதனால கிடைத்திருக்கிறது? முதல்ல ஆட்டுக்குட்டியானவன் இரத்தத்தினால் நாம் சுத்திகரிக்கப்பட்டது உண்மை. அதற்கு பிறகு என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது ஜீவனுள்ள வசனம். அது எப்படிப்பட்ட வசனம்? லிவிங் வேர்ட். லிவிங் வேர்ட் மட்டும் இல்ல, இது அழிவில்லாத வித்து. எப்படிப்பட்ட வித்து? அழிவில்லாத. இது அழிந்து போவதே இல்லை. இந்த வசனத்தினாலதான் நம் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அதை சொல்லிட்டு வசனத்தின் மேன்மையை சொல்லும்போது சொல்ற, மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம்
புல்லின் பூவை போலும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. இந்த வசனம் எவ்வளவு வல்லமை உள்ளது பாருங்க. புல் கூட வருது, அந்த விதை வளர்ந்து கனி தருது. நல்லா பசல் பச்சை பசல் அருமையா பச்சை பசல் இருக்கு. பூ பூக்குது, அழகா இருக்கு. காலையில அழகா பாக்குறீங்க, சாயங்காலத்துல அப்படியே முறிந்து போயிருது, அது அப்படியே வாடி போகுது. ஆனா தேவனுடைய வார்த்தையினாலே நீங்க பிறக்கப்பட்டிருந்தா நீங்க என்றைக்கும் வாடவே மாட்டீங்க, என்றைக்கும் அழிந்து போகவே மாட்டீங்க. இது அழியாத வித்து, இது நமக்கு மகிமை கொடுக்கிற வித்து. ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்லா கவனிங்கப்போ, இந்த வசனத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நம்ம விசுவாசத்துல நம்ம பலப்படணுமா அப்படின்னா, வேத வசனமாகிய இந்த விதை நம்முடைய உள்ளத்துல அது வளரும்படியாய் அதுக்கு நமக்கு என்ன செய்யணும்? இடம் கொடுத்துட்டே இருக்கணும். விதைய நீங்க என்ன செய்வீங்க? மண்ணுக்குள்ள போட்டுருவீங்க, மூடிடுவீங்க. ஆனா சரியான தண்ணீர் அதுக்கு கொடுத்து, சரியான உரம் கொடுத்து, சூரிய வெளிச்சம் படும்படியா நீங்க வைத்து பண்ணீங்கன்னா, எவ்வளவுதான் நீங்க கீழே போட்டு அதை மூடி வச்சாலும் திடீர்னு ஒரு நாள் என்ன நடக்கும் தெரியுமா? அந்த விதை அப்படியே முளைச்சி அப்படியே வளரும், அப்படியே இலை வரும், அப்ப வளரும், கொஞ்சம் கொஞ்சமா வளரும், அது செடியா வளரும், திரும்பி மரமா வளரும், அப்ப கனி தரும். வசனத்தை யாராலையும் மறைக்கவே முடியாது, அதை அடக்கவும் முடியாது. இந்த வசனத்தினால்தான் நம்முடைய விசுவாசம் பிறக்கிறது. இதுக்கு பேர் என்ன விசுவாசம் சொல்லப்படுதுன்னா, மாயமற்ற விசுவாசம். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் இந்த விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கான காரியத்தை செய்யறதே இல்லை. அந்த விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்துவதற்கான காரியத்தை செய்யறதே இல்லை. ஆகவேதான் அந்த மாயமற்ற விசுவாசம் அவங்களுக்குள்ள கிரியேட் செய்ய மாட்டேங்குது. அவங்க வாழ்க்கையில ஜெயம் இல்லை. நல்லா கவனித்து பாருங்க, நீங்க வேத வசனத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. சங்கீதங்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. அதுல நமக்கு நல்ல ஒரு ஆலோசனை சொல்லப்படுது. என்னதுன்னா, பாவிகளுடைய வழியில நீ பாவிகளோட, துன்மார்க்கர்களோட, பரியாசக்காரர்களோட ஐக்கியம் வைக்காத, அவங்களை விட்டு தூரம் போ என்று சொல்லிட்ட பிறகு, ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியத்துக்கு அழைத்த பிறகு, சங்கீதக்காரன் நமக்கு இன்னொரு காரியத்தை சொல்லி தராரு. கர்த்தருடைய வசனத்தின் மேல் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படிப்பட்டவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எல்லாம் கவனிங்க, வசனம் பெற்றுக்கொள்றீங்க உண்மைதான். இந்த வசனத்தை நீங்க தியானிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் அந்த வசனத்தின் மேல ஒரு பிரியம் நமக்கு வரணும். இந்த பிரியம் வந்தாதான் தியானிக்கவே ஆரம்பிக்க முடியும். தியானிச்சு பாருங்க, அது உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துரும். நீங்க உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளாக மாறிடுவீங்க. தீமோத்தேயு குறித்து அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது, என் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே, விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவை சொன்னாரு. இந்த தீமோத்தேயுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னு கொஞ்சம் கவனிங்களேன். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல தீமோத்தேயு குறித்து பேசும்போது பவுல் என்ன சொல்றாரு? உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போஸ்தலன் பவுல் எதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்றாரு? தீமோத்தேயுடன் காணப்பட்ட அந்த மாயமற்ற விசுவாசம். அப்போ அந்த மாயமற்ற விசுவாசம் அவருக்குள் வளர்ந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அடுத்த வசனத்துல சொல்றாரு, அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். எப்ப உன் பாட்டி வசனத்தை வாசிக்கிறவர்கள், தியானிக்கிறவர்கள், உன்னுடைய தாய் எவ்வளவு அற்புதமான தாய் என்று கவனிங்க. உன் தாய்
வசனத்தை வாசிக்கிறவள், தியானிக்கிறவள், அந்த மாயமற்ற விசுவாசம் அவங்களுக்குள்ள வளர்ந்தது. அந்த மாயமற்ற விசுவாசம் இப்பொழுது எங்க இருக்கு? உங்களுக்குள்ளயும் இருக்கு. ஏன் தெரியுமா? என் பாட்டி வசனத்தை வாசிக்கிறாங்கன்னு தீமோத்தி சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கல. என் தாய் வசனத்தை வாசிக்கிறாங்க, தியானிக்கிறாங்கன்னு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கல. இந்த மனிதனும் இந்த வசனத்திலே நிலைத்திருந்தார் என்று பவுல் குறிப்பிடுகிறார். கவனிங்க, என்ன சொல்றாரு? இது உன் பாட்டி கிட்ட இருந்துச்சுப்பா, உன் தாய் கிட்ட இருந்துச்சுப்பா, அது உனக்குள்ளும் சொல்லுங்களேன், நல்லதான் சொல்லுங்களேன், நிலைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்குள்ள இந்த அழிவில்லாத வித்தாகிய வசனம், ஜீவனுள்ள வித்தாகிய வசனம் நிலைத்திருக்கிறதா? நிலைத்திருக்கிறதுனா தியானிக்கணும். நிறைய பேர் வசனத்தை கேட்பாங்க, வெளியில போன உடனே ஆகாயத்து பட்சி வரும், டாப்புன்னு தூக்கிட்டு போயிடும். ஏன் தெரியுமா? இவன் எப்படி கேட்கல, கேட்க வேண்டிய விதத்துல கேட்கல. அதனாலதான் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். உங்க கேட்கிற விதத்தை குறித்து கவனமாயிருங்க. இயேசு தாமே சொன்னார், இங்க தேவனுடைய சமூகத்துல வாரீங்க, மாயமற்ற விசுவாசம் வளர்ந்து கனி தரணுமா? இந்த விசுவாசத்தினால நீங்க உலகத்தை ஜெயிக்கணுமா? நீங்க வசனத்தை கேட்கிற விதத்தை குறித்து கவனமாயிருங்கள். அதனாலதான் இயேசு சொன்னார், காதுள்ளவன் கேட்க கடவன். ஐயா, காதே இல்லையா? எல்லாருக்கும் 2 காது தேவன் கொடுத்து வச்சிருக்காரு. காதுள்ளவன் கேட்க கடவன். நீங்க தேவனுடைய சமூகத்துல வாரீங்க, தேவனுடைய ஜீவனுள்ள வசனத்தை பெற்றுக்கொள்வதற்காக வாரீங்க. இது அழிவில்லாத வித்து அப்படின்னா நீங்க எவ்வளவு கவனமா கேட்கணும். இந்த கவனமா கேட்கறதோட நின்று கூடாது. அது மேல் பிரியம் வச்சு சந்தோஷப்பட்டு என்ன செய்யணும்? அதை இருதயத்துல வச்சுட்டு, எப்படிப்பட்ட இருதயத்துல? சுத்தமான இருதயத்துல அதை வச்சு நீங்க பத்திரமா பொறுமையோடு அதை காத்து கொண்டு நீங்க நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, தியானிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஒன்று சொல்லட்டும், தேவன் உங்களுக்குள்ள அந்த மாயமற்ற விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்துவார். அந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த தீமோத்தி குறித்து இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றாரு. நல்லா கவனிங்க. தீமோத்திட்ட சொல்ற, உன்கிட்ட அந்த வசனத்துல நிலைத்திருக்கிற பழக்கம் இருக்கே. ஏன் வசனத்துல நிலைத்திருக்கிற தெரியுமா? நான் சொன்னேன், அவர் தியானிச்சார் சொன்னேன் இல்லையா? தியானிக்கிறது இன்னொன்னு ஒரு பகுதி சொல்லி தரேன், வாசிங்க. 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு. அடுத்தது என்னங்க? அவர் நிலைத்திருக்கிறாரு. எப்படி நிலைத்திருந்தா தெரியுமா? தியானிக்கிற மனுஷன் எப்பொழுதுமே கற்கிற மனுஷனா இருப்பான். எந்த மனுஷன் தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறானோ அவன் தேவன்கிட்ட என்ன சொல்லுவான்? ஆண்டவரே, எனக்கு கற்றுத்தாங்க. டீச் மீ லார்ட், எனக்கு கற்றுத்தாங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் கற்றுக்கொள்கிற அனுபவத்தோடு இருக்கிறோமா? கற்றுக்கொள்கிற அனுபவம் நமக்கு தேவை. நீங்க தேவ சமூகத்துல வரும்பொழுது ஒரு மாணவனாக கடந்து வரணும், ஒரு மாணவியா கடந்து வரணும். எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி வந்துட்டீங்கன்னா தேவன் ஒன்னும் கத்துக் கொடுக்கவே மாட்டாரு. ஆலயத்துல வருகிறவன் தன்னை தாழ்த்தணும், தன்னை உணரணும். யாருன்னு உணர்ந்துட்ட பிறகு ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே போதியும் அப்பா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம்னா தேவன் பேசவே மாட்டார். பாருங்க, தீமோத்தியுடைய நல்ல ஒரு வாழ்க்கை. சின்ன வயசுல இருந்து கற்று தேர்றவங்க. எதை கற்று தேறினார் கேட்டீங்கன்னா, ஸ்கூல் படிப்பு இல்ல, காலேஜ் படிப்பு இல்ல, வேத வசனத்தை கற்று தேறினார். நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்து அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல், கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் எனக்கு தெரியும். என்ன அற்புதமான சாட்சி பாருங்க. சின்ன வயசுல இருந்து, சிறு வயதுல இருந்து கர்த்தருடைய வசனத்து மேல ஒரு பிரியம் தீமோத்திக்கு இருந்துச்சு. அந்த வசனத்தை வாசிக்கிறவராய் மாத்திரமல்ல, தியானிக்கிறவராய் மாத்திரமல்ல, தேவ சமூகத்திலே இருந்து கற்றுக்கொள்ளும் எண்ணம், அந்த வாஞ்சை தீமோத்திக்கு இருந்தது. அதனால்தான் பவுல் தீமோத்தியுடைய மாயமற்ற விசுவாசத்தை குறித்து மெச்சிக்கொள்வது மாத்திரமல்ல, என் தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறவராய் காணப்பட்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு காணப்படணும். அப்போ
மாயமற்ற விசுவாசம். இந்த மாயமற்ற விசுவாசம் எதை பிறக்க வைக்கும் பாருங்க. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு. மாயமற்ற விசுவாசம் எதை பிறக்க வைக்கும்? அன்பை பிறக்க வைக்கும். நிறைய பேருக்கு விசுவாசம் இருக்கும், ஆனா எது இருக்காது நீங்க நினைக்கிறீங்கன்னா அன்பு மட்டும் இருக்காது. ஏன் தெரியுமா? விசுவாசத்தை பெற்று விசுவாசம் மார்த்தட்டிட்டு தான் இருப்பான். அது உண்மையாவே இந்த மாயமற்ற விசுவாசத்தில் இருக்க மாட்டான். ஏன்னா வேத வசனம் என்னும் விதை அவனுக்குள்ளே வளராமலே இருக்கும். நீங்களும் நானும் இந்த வேத வசனமாகிய விதையில அது முளைத்து அது வளர வளர ஆரம்பிச்சதுன்னா என்ன கொண்டு வரணும்னு கேட்டா தேவ அன்பை நமக்குள்ளே கொண்டு வரணும். ஹல்லேலூயா. இந்த தேவ அன்பு உங்க வாழ்க்கையில பிரதிபலிக்கும். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னும் அழகா எழுதும்போது சொல்லுங்க, கவனிங்க. கலாத்தியர் எழுதின நிருபம் அதனுடைய 5ஆம் அதிகாரத்தை கவனிங்க. அதனுடைய 6ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை கவனிப்போமாக. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். எதனால கிரியை செய்கிற விசுவாசம் உதவும்? அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். கவனிச்சீங்களா? இப்ப என்கிட்ட விசுவாசம் இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா, மாயமற்ற விசுவாசம் உள்ள இருக்குங்க, நான் வசனத்துக்கு கீழ்ப்பிடிக்கிறேங்க, நான் வசனத்தை தியானிக்கிறேங்க, நான் வசனத்துல இருந்து கற்றுக்கொள்றீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா உங்க வாழ்க்கையில சம்திங் தெரியணும். என்ன தெரியணும்? தேவ அன்பு தெரியணும். இதுதான் உதவும். தேவ அன்பு ஒரு மனிதனுக்குள்ள இருந்தா அவன் என்ன செய்வான்? இந்த அகாப்பே அன்பு உள்ள வந்துருச்சுன்னா என்ன செய்வான்? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அதுல அன்பை குறித்து, அந்த அன்பு தேவ அன்பை குறித்து பேசும்போது எவ்வளவு அழகா பேசுறா பாருங்க அப்போஸ்தலனாகிய பவுல். இந்த அன்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்முடைய ஜீவியமே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு. இந்த மாயமற்ற விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தா என்ன பிறக்கணும்? அன்பு பிறக்கணும். அன்பு பிறக்கலன்னா உங்களுக்குள்ள மாயமற்ற விசுவாசம் வளரல. அந்த மாயமற்ற வசனத்தை நீங்க உங்களை உறுதிப்படுத்தலன்னு அர்த்தம். நீங்க உலகத்தை ஜெயிக்கலன்னு அர்த்தம். அப்போ ஒரு தேவ மனிதனுக்குள்ள தேவ அன்பு இருக்கும் என்றால் என்ன செய்வான்? அவன் அந்நிய பாஷை பேசலாம், தீர்க்க தரிசனம் சொல்லலாம், அற்புதங்கள் செய்யலாம், அடையாளங்கள் செய்யலாம். தேவ அன்போட செஞ்சா சந்தோஷம், அவன் வெற்றி பெற்றான்னு அர்த்தம், கிரீடம் பெறுவான். ஹல்லேலூயா. ஆனா ஜஸ்ட் அந்நிய பாஷை மட்டும் பேசினேன், தீர்க்க தரிசனம் மட்டும் உரைத்தேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையில மாயமற்ற விசுவாசத்துல பிறக்கல. இது அன்பு பிறந்திருக்கணும், அது பிறக்கல அப்படின்னு சொன்னா என்னுடைய ஊழியம், என்னுடைய ஜீவியம் எல்லாம் கனியற்றதாய் மாறிவிடும், அது பிரயோஜனமற்றதாய் மாறும். அதான் அப்போஸ்தலன் போல என்ன சொல்றாரு? அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. மாயமற்ற விசுவாசத்தினால் பிறக்கும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு நல்லதான் சொல்லுங்களேன், எனக்கு ஒன்றும் இல்லை. மாயமற்ற விசுவாசனா பிறக்கும் அன்பு எனக்குள் இருந்தால் நான் பரிபூர்ணம் அடைவேன். அல்லேலூயா. எனக்கு எல்லாம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப அன்பு என்ன செய்யும்? நல்லா கவனிங்க. தேவ அன்பு ஒரு மனிதனுக்குள்ள இருந்தா அவ வாழ்க்கையில என்ன செய்யும்? நீடிய சாந்தத்தை கொடுக்கும். அப்ப உங்களுக்குள்ள தயவு இருக்கும், பொறாமை இருக்காது, மெச்சு கொள்ள மாட்டோம், நம்ம முச்சு கொள்ள மாட்டோம், பெருமை இருக்காது, அயோக்கியமானதை செய்யவே மாட்டோம், தற்பொழிவை நாட மாட்டோம், கோபம் அடைய மாட்டோம், தீங்கு நினைக்க மாட்டோம், அநியாயத்தில் சந்தோஷப்பட மாட்டோம், சத்தியத்துல சந்தோஷப்படுவோம். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, சகலத்தையும் இந்த அன்பு என்ன செய்ய வைக்குது? தாங்க வைக்குது. அடுத்தது சகலத்தையும் விசுவாசிக்கும். பாருங்க, அன்பு மாயமற்ற விசுவாசத்தினால பிறக்கும் அன்பினால இன்னும் விசுவாசத்தை அதிகரிக்க செய்யுது. சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இந்த அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஏன் சொன்னேன்? ஏன் ஒழியாது? இது எதனால பிறந்திருக்கு? அழியாத வித்தினால பிறந்திருக்கு. அல்லேலூயா. இது எந்த வித்தினால பிறந்துருச்சு? அழியாத வித்து. அது ஜீவனுள்ள தேவனுடைய வசனம். அந்த
வித்தினாலே, அந்த விதையினாலே உங்களுக்குள்ள விசுவாசம் பிறந்திருக்கு. அந்த விசுவாசத்தினால, மாயமற்ற விசுவாசத்துல என்ன பிறந்துருச்சு? அன்பு பிறந்துருச்சு. இந்த அன்பு ஒரு காலம் ஒழியாது. இந்த அன்புக்கு பேர் தான் அகாப்பே அன்பு. என்ன அன்பு? அகாப்பே அன்பு. பாருங்க, இந்த அன்பு நமக்குள்ள இருக்கும் என்றால் இது ஒரு நாள் ஒழியாது. மற்ற எல்லாம் கூட ஒழிஞ்சிரும். அந்நிய பாஷை ஒழிஞ்சிரும், தீர்க்க தரிசனம் ஒழிஞ்சிரும், எல்லாமே ஒழிஞ்சிரும். ஆனா இது மட்டும் ஒழியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, 3 விஷயம் நிலை நிற்கிற ஒன்று. என்னது? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இந்த 3ம் தாங்க நிலைத்திருக்கும். இவைகளில் எது பெரியது? அன்பே பெரியது. இப்ப நல்லா கவனிச்சிட்டீங்களா? உங்க விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு? மாயமற்ற விசுவாசமா இருக்கா? தீமோத்தேயை பார்த்து சொல்றாரு, இந்த மாயமற்ற விசுவாசத்துல நீ நிலைத்திருக்கிறாய். இன்னும் நிலைத்து கொண்டிரு. தீமோத்தேயை பார்த்து இப்படி சொல்ல, மாயமற்ற விசுவாசத்தில் நிலைத்திருன்னு சொல்ல. எப்பா, நீ மாயமற்ற விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறாய். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, இந்த மாதிரி சந்தோஷம் நமக்குள்ள வருமா? நான் சொல்லணும், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் அறிந்து கேள்விப்பட்டு எனக்குள்ள மிகுந்த சந்தோஷம். ஏன் அப்படிப்பட்ட சந்தோஷம்? ஏன் தெரியுமா? சத்தியத்துல நடக்கிறவன் மாயமற்ற விசுவாசத்துல பலப்படுவான். அல்லேலூயா. இந்த விசுவாசம் அவனை உலகத்தை ஜெயிக்க வைக்கும். பாருங்க, அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த காரியத்தை சொல்லும்போது அழகா சொல்ற, கவனிங்க. 1 யோவான் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கவனிங்க. பிள்ளைகளே, அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால உங்களுக்கு எழுதுகிறேன். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. நான் இந்த வசனத்தை ஏன் சொல்றேன்னா, கவனிக்க வேண்டிய காரியம். அப்போஸ்தலனாகிய யோவான் தம்முடைய விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, கவனிங்க. பிள்ளைகளே, பிதாக்களே, வாலிபரே, நீங்க எதை ஜெயிச்சிட்டீங்க? பொல்லாங்கன நீங்க ஜெயித்ததுனால உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால உங்களுக்கு எழுதுறேன். ஆண்டவரை குறித்த அறிவு உனக்கு இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சொல்றாரு, பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவர் நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதி இருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களா இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அப்போ வாலிபர் இப்ப எப்படிப்பட்ட வாலிபரா இருக்கிறாங்க? ஏன் சந்தோஷப்படுற அப்போஸ்தலனாகிய யோவான்? இந்த வாலிபர்கள், இந்த பிதாக்கள், இந்த விசுவாசிகள் ஏன் பலவானை ஜெயித்திருக்கிறார்கள்? ஏன் பொல்லாங்கனை ஜெயித்திருக்கிறார்கள்? ஏன் பிசாசை ஜெயித்திருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்குள்ள ரகசியத்தை யோவான் சொல்லாமல் சொல்றாரு. நீங்கள் வசனத்திலே நீங்க நிலைத்திருக்கிறீர்கள். பாருங்க, அதனுடைய 14 வசனம் மைய பகுதி. நீங்கள் பலவான்களா இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும். இப்ப தேவ வசனம் உங்களுக்கு நிலைத்திருக்கிறதுனால நீங்க எப்படிப்பட்டவங்க சொல்லுங்க? பலவான்கள். அல்லேலூயா. நான் சரீரத்துல பலவீனம் தான், ஆனா எனக்குள்ள வசனம் நிலைத்திருந்தா நான் யாரு? தேவ பார்வையில பலவான். அன்பம் பலவான் என்ன செய்வான்? சாத்தானை ஜெயிப்பான், உலகத்தை ஜெயிப்பான். நீங்க வேத வசனம் என்னும் விதைய உங்க வாழ்க்கையில வளர விட்டுருக்கீங்களா? மாயமற்ற விசுவாசத்தை உங்களுக்குள் பிறப்பிக்க வைக்கும். மாயமற்ற விசுவாசம் உங்களுக்குள்ள பிறப்பிக்க வைக்கிறது மாத்திரமல்ல, அதிலே வளர உதவி செய்யும், அதில் உறுதிப்படுத்தப்பட உதவி செய்யும். அப்படி செய்யும் பொழுது நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வையில பலவான்களாய் மாறுறோம். பலவான்களாய் மாறினா நம் உலகத்தை ஜெயிப்போம். அப்போ உலகத்துல 3 விஷயத்தை பற்றி யோவான் சொல்லாமல் இல்ல, சொல்றாரு. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதெல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். இது மேலாம் நம்ம ஜெயம் பெறுவோம். அல்லேலூயா. இது மேல ஜெயம் பெறுவோம். இப்ப நல்லா கவனிப்போம். இன்றைக்கு இதோட நான் முடிக்கிறேன். இன்னைக்கு செய்தியினுடைய ஒரே பாயிண்ட் முடிச்சுட்டேன். கர்த்தர் கிருஷ்ணன் அடுத்த வாரத்துல உங்களோட அடுத்த பகுதி எடுக்கிறேன். உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிற விசுவாசத்துக்கு பேர் என்ன? மாயமற்ற விசுவாசம். இப்ப இந்த மாயமற்ற விசுவாசம் நமக்குள்ள இருந்தா என்ன தெரியணும்? அன்பு தெரியணும். அப்ப என்ன செய்வோம்? அன்பு தெரியணும்னா என்ன செய்வோம்? முதல்ல கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவோம். உன் தேவனாகிய கர்த்தரை
உன் முழு இதயத்தோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அப்படிதானே? அது முதலாம் பிரதான கற்பனை. இரண்டாம் பிரதான கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. ஆமென். இப்போ ஏன் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல சொன்னது தெரியுமா? நான் பாவியான மனுஷன் இல்ல. நான் இப்ப யாரு? பரிசுத்தவான். எனக்குள்ள என்ன பிறந்திருக்கு? மாயமற்ற விசுவாசம் வந்திருக்கு. எதனால அது பிறந்திருக்கு? பரிசுத்த வித்தாகிய, அழிவில்லாத வித்தாகிய ஜீவனுள்ள வசனம் எனக்குள்ள பிறந்திருக்கு. அல்லேலூயா. அது எனக்குள்ள வளர்ந்திருக்கு. எனக்குள்ள மாயமற்ற விசுவாசத்தை கொண்டு வந்திருக்கு. இந்த மாயமற்ற விசுவாசம் அடுத்தது பிறகுது. என்னது பிறகுது? அன்பு பிறகுது. இப்ப நான் அன்பு கூறும்போது எப்படி அன்பு கூறுவேன்? உலக பிரகாரமான அன்போடு அன்பு கூற மாட்டேன். அகாப்பே அன்போடு அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு இந்த முக்கியமான காரியத்தை நம்ம கவனிப்போம். முதல் காரியம், மாயமற்ற விசுவாசத்தில் விசுவாசம், இந்த விசுவாசம் பிறக்கும் அன்பு. இதை நம்ம கடைப்பிடிப்போமாக, இதுல வளருவோமாக. தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சோ இன்னைக்கு நீங்க ஜெயம் பெற்றவர்களா இருக்கணும். தோல்வியை அடையக்கூடாதுன்னு சொன்னா எதை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க, எதை நல்லா பலப்படுத்துங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மகா பரிசுத்தமான விசுவாசத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க, பலப்படுத்துங்க. அதுக்கு பலப்படுத்துறதுக்கு முறையை சொல்லிட்டேன். வேத வசனம் தான் இதை பிறக்க வைக்கும், இதை பலப்படுத்தும், இதுல கனித்தர உதவி செய்யும். ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு இந்த சத்தியத்தை நம்ம கடைபிடிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வார். எல்லாரும்